கந்தபுராணம் பகுதி 17. கந்தனின் கந்தபுராணம் தொடரில் நாம் இதுவரை 16 பகுதிகளை பார்த்தோம். இன்று 17வது பகுதியை தொடர்ந்து பார்க்கலாமா? பிரம்மன் முருகனை பற்றி ஏற்கனவே அறிவார். அவன் தன்னால் உருவாக்கப்பட்டவன் அல்ல. ஜீவராசிகள் அத்தனையும் பிரம்மனால தான் உருவாக்கப்படுகின்றன. ஆனால் இந்த முருகன் தன்னால் உருவாக்கப்பட்டவன் அல்ல. சாட்சாத் பரமசிவனின் நேரடி வடிவம் என்பதை உணர்ந்தவராதலால் மிகவும் பவ்யமாக முருகன் முன் கைகட்டி நின்றார் பிரம்மன். வணக்கம் சிவமைந்தரே, தாங்கள் அழைத்த காரணம் என்னவோ என்றான் பிரம்மன். முருகனை பார்த்து சொல்றார். முருகன் பவ்யமாக பேச ஆரம்பித்தான். பிரம்மனே, நீர் எங்கிருந்து வருகிறீர்? எதற்காக இங்கு வந்தீர் அப்படின்னு முருகன் கேட்கிறான். முருகா, நான் பரமனை தரிசிக்க வந்தேன். என் உலகம் சத்தியலோகம். அங்கிருந்துதான் என் படைப்பு தொழிலை நடத்துகிறேன். இவ்வுலகத்தில் இயக்குவதற்கு காரணமானவனே நான் தான் என்று பெருமை அடித்துக் கொண்டான் பிரம்மன். இந்த உலகத்தையே இயக்கிறது நான் தான் அப்படின்னு பெருமை அடித்து கொண்டான் பிரம்மன். ஓ, அப்படியானால் நீர் பெருமைக்குரியவர்தான். சரி, எந்த அடிப்படையில் நீர் உயிர்களை படைக்கிறீர் என நான் தெரிந்து கொள்ளலாமா என்று ஒன்றும் அறியாதவன் போல் அப்பாவியாக கேட்டான் முருகன். எந்த அடிப்படையில் நீர் உயிர்களை படைக்கிறீர் என நான் தெரிந்து கொள்ளலாமா என கேட்டான் முருகன். சிறுபிள்ளையான உனக்கு அதெல்லாம் புரியாது முருகா, நான் வரட்டுமா என்றார் முருகன். முருகனுக்கு கோபம் வந்துவிட்டது. சற்றே அவரை அதட்டி நிறுத்திய முருகன், ஓய், நான் கேட்டதற்கு பதில் சொல்லிவிட்டு புறப்படும். உன் இஷ்டத்துக்கு என் வீட்டுக்குள் வந்தீர், உன் இஷ்டத்துக்கு போவதாக சொல்கிறீர். மனதில் என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்? என்றதும் நடுங்கிவிட்டார் பிரம்மா. உலகத்தையே கலக்கிய ஆட்டை அடக்கியவன் முருகன். நாமெல்லாம் அவன் முன் எம்மாத்திரம் என்பதை நினைவுபடுத்தி கொண்டு திரும்பவும் கைகட்டி நின்று, முருகப்பெருமானே, எனையாளும் சிவமைந்தனே, படைப்பின் இலக்கணத்தை சொல்கிறேன் கேள். படைப்புகள் ஓம் என்ற பிரணவத்தின் அடிப்படையில் அமைகின்றன என்றார். படைப்புகள் ஓம் என்ற பிரணவத்தின் அடிப்படையில் அமைகின்றன என்றார் பிரம்மர். ஓஹோ, ஓம் என்று சொன்னீரே, அந்த மந்திரத்தின் பொருள் தெரிந்தால்தானே நான் படைப்பின் ரகசியத்தை தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் என்றான் முருகன். முருகா, இது புரியவில்லையா? உனக்கு ஓம் என்றால் பிரம்மன், அதாவது அந்த மந்திரத்திற்குரிய பொருளே நான் தான் எல்லாம் என்றான் பிரம்மன். இதை கேட்டு முருகன் ஏதும் சொல்லவில்லை. வீரபாகு ஓடி வந்தான். பிரம்மாவின் தலையில் ஓங்கி ஒரு குட்டு குட்டினான். பிரம்மா, என்ன உணர்கிறாய்? ஓம் என்ற பிரணவத்தின் பொருள் தெரியாத நீ படைக்கும் தகுதியை இழந்தாய். போதா குறைக்கு பொய்யும் சொல்கிறாய். 4 தலைகள் இருந்தும் உமக்கு அறிவு மட்டும் இல்லவே இல்லை என்றவன் அவரை இழுத்து போய் சிறையில் அடைத்து விட்டான். பிரம்மனுடன் வந்தவர்கள் கதிகலங்கி போனார்கள். பிரம்மாவை விடுவிக்க அவர்கள் நேராக சிவனிடம் ஓடினர். அங்கு போனால் தானே சிபாரிசுக்கு ஆள் பிடிக்க முடியும். பிரம்மலோகத்தினர் சொன்னதை சிவபெருமான் புன்னகையுடன் கேட்டார். நடந்ததை எல்லாம் நன்றாய் அறிந்த அந்த பரம்பொருள் இந்த உலகத்தை முருகனே படைத்து கொண்டிருப்பதை கண்டார். மகனின் அளப்பரிய அறிவாற்றலை நேரில் காண புறப்பட்டார் சிவபெருமான். குழந்தை வேலன் படைக்கும் தொழிலை செய்து கொண்டிருப்பதை 3 கண்களாலும் மகிழ்வோடு பார்த்தார் சிவபெருமான். நம் வீட்டு குழந்தைகள் களிமண்ணில் பொம்மை செய்தாலோ அல்ல அழகான சித்திரங்கள் வரைந்தாலோ திருக்குறளை அடிபிழறாமல் மழலை மொழியில் சொன்னாலோ எப்படி மகிழ்வோமோ அதேபோல் தன் குழந்தையின் சிருஷ்டியை பார்த்து பூரித்தார் சிவபெருமான்.
வேலனை மார்போடு அணைத்து முத்தமழை பொழிந்தார் சிவபெருமான். முருகா, நீ செய்தது என்னவோ நியாயம்தான். அதற்காக உன்னிலும் வயதில் பெரியவருக்கு மரியாதை தந்திருக்க வேண்டாமா? பிரம்மனை விட்டுவிடு என்றார் சிவபெருமான். தந்தையே, இதென்ன நீதி? எனக்காக என் தம்பிகள் இணைந்து இந்த கந்தகிரியை உருவாக்கியுள்ளனர். இதன் தலைவன் நான். உங்கள் லோகத்துக்கு வருபவர்கள் என்னையும் வணங்க வேண்டும் என்பது நீங்கள் வகுத்த நியதி. இதை மீறினார் பிரம்மா. அது மட்டுமல்ல, ஒரு தொழிலை செய்பவன் அது பற்றி தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். படைப்புக்கு ஆதாரம் ஓம் என்ற பிரணவம். அதற்குரிய பொருளே அவருக்கு தெரியவில்லை. அப்படி இருக்க அந்த அஞ்ஞானி படைப்பு தொழில் செய்ய அதிகாரமே இல்லை. அதனால் அவரை சிறையில் அடைத்திருக்கிறேன் என்றான் முருகன். இது என் உள்நாட்டு விஷயம். இதில் தலையிடாதீர்கள் நீங்கள். இதில் தலையிடாதீர்கள் என்றான். சிவன் இது கேட்டு மகிழ்ந்தாலும் கோபமடைந்தார். கோபமடைந்தது போல் காட்டிக்கொண்டு, முருகா, பிரம்மனை விடுதலை செய் என்று சொல்வது உன் தந்தை. தகப்பனின் சொல்லை மீறுவது மகனுக்கு அழகல்ல என்றார் சிவன். தந்தையின் கட்டளைக்கு அடிபணிந்து முருகன் அவரை விடுவித்து விட்டான். பிரம்மன் தலைகுனிந்து நின்றார். பிரம்மா, கவலைப்படாதே. ஓம் என்ற மந்திரத்தின் பொருளை இனியாவது அறிந்து கொள். தெரியாமல் ஒரு பணியை செய்யக்கூடாது என்ற முருகனின் வாதம் சரியே என்றார் சிவபெருமான். தேவர்கள் எல்லாம் பொருளை தெரிந்து கொள்வதற்காக ஆவலுடன் காத்திருந்தனர். அப்பொழுது முருகன் சொன்னான், தந்தையே, இது சாதாரண விஷயமல்ல, மிகப்பெரிய ரகசியம். இதை உலகத்தினர் யாரும் அறியக்கூடாது. அதற்கு சில தகுதிகள் வேண்டும். இந்த ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் ரகசியத்தை தெரிந்து கொள்ள சில தகுதிகள் வேண்டும் என்பதை தாங்கள் தானே அறிவுறுத்தியுள்ளீர்கள். அந்த தகுதிகள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் என்றான் முருகன். அந்த தகுதிகளை பற்றி என்ன சொல்கிறார் சிவபெருமான் என்பதையும், கந்தன் அதற்கு என்ன பதில் சொன்னான் என்பதையும் கந்த புராணத்தில் நாளை 18வது பகுதியில் பார்க்கலாமா? பக்தியுடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம். தணிகை டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தணிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.